குட் ஈவினிங். எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? பட் மேடம் எங்கே மேடம் காசு இருக்குது, நாங்கள் எப்படி மேடம் இதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சரி, நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பையனை பார்த்தேன். ஜஸ்ட் நவ் ஸ்டெப்ட் அவுட் ஆஃப் த காலேஜ். ஸோ அவனை நான் பார்த்தேன். அவன் என்கிட்ட சொன்னேன், நீ சேவ் பண்ணடா, இப்போலேருந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சேன்னா உனக்கு ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும்டான்னு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஹீ செட், மேம் எங்கே பண்ணுறதுன்னு தான் தெரியல மேம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாட் ஐ டோல்ட் ஹிம் வாஸ், நம்ம ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் வா அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐ டோல்ட் ஹிம் டு ரைட் ஆல் இஸ் எங்கெல்லாம் அவனுக்கு இன்கம் வருதுன்னு பார்த்தா ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு சேலரி மட்டும்தான் வந்துருந்துச்சு. ஸோ அவன் சேலரின்னு எழுதினா இந்த பக்கம் என்னெல்லாம்டா அவனுக்கு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கேட்டேன். அவனோட டிரான்ஸ்போர்ட்டேஷன், பெட்ரோல் போடுவேன் மேம், நான் ஒரு மெம்பராக இருக்கேன் இந்த அசோசியேஷனில், அதுக்கு பே பண்ணுவேன், பட் ஃபுட்டு ஷெல்டர்லாம் அம்மா அப்பா பார்த்துக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்த உடனே எனக்கு ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் அவன் கையில் இருக்கணுமே அப்படின்னு தோணுச்சு. நான் வந்துட்டு கேட்டேன்டா இவ்வளோ இருக்கா அவன்கிட்ட? அவன் சொன்னான், இல்லை மேம் அந்த மாதிரி இல்லை, அதில் நீங்கள் சொல்கிறது 25% கூட இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ நான் அவனுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொன்னேன். நீ என்ன பண்ணுற, உன்னோட ஃபோன் எடுத்துக்கோ, அதில் உன்னோட ஜிபேக்கு போயிட்டு அதில் நீ பண்ணியிருக்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்து எழுது அப்படின்னு சொன்னேன். அவன் எழுதினா ஒரு 7-8 கேட்டகரியில் அந்த இருந்தது. அதை எடுத்துகிட்டு நான் என்ன சொன்னேன், நீ ஆன்லைனில் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்க்கு எவ்வளோடா கொடுத்துருக்க, அதை மட்டும் சர்க்கிள் பண்ணுடா அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ அவன் அழகாக சர்க்கிள் பண்ணிட்டு என்கிட்ட சொன்னான், மேம் கிட்டத்தட்ட 5000 ருபீஸ் செலவு பண்ணியிருக்கேன் அதுக்கு அப்படின்னா. ஸோ ஐ டோல்ட் ஹிம், எனக்கு ரொம்பலாம் வேணாண்டா, அதுலேருந்து ஒரு 40% 2000 ரூபாய் மாதம் எஸ்ஐபியில் போடு, 3000 எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணு, உனக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு எனக்கு அப்புறம் 1 மந்த் கழித்து சொல்லு அப்படின்னு. அவன் நிஜமாகவே சின்சியராக பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஆஃப் ஜனவரி அந்த வேலையை பண்ணிவிட்டு என்கிட்ட சொன்னான், மேம் நெக்ஸ்ட் மந்த் நம்ம எஸ்ஐபி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம், 2500 ருபீஸ் நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னான். வெல் ஹாப்பி.